ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எஸ்பிஓ போர்ட்டலில் நம்மளோட ஒர்க்கிங் சைட்டில் நம்ம எப்படி ப்ரொஃபைல் ஃபில் பண்ணணும், பேங்க் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதோட நம்மளோட பைமோட் ஆப்லேயும் ப்ரொஃபைல் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் அப்கிரேட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ப்ரொஃபைல் எல்லாமே ஃபில் பண்ணியிருக்கணும். நீங்கள் வந்து நம்மளோட லாகின் சைட் எஸ்பிஓ போர்ட்டல் சைட்லேயும் சரி, பைமோட் ப்ரொஃபைல்லையும் சரி, நீங்கள் கண்டிப்பாக எல்லாமே ஃபில் பண்ணியிருக்கணும். ஸோ பண்ணிவிட்டு நீங்கள் அப்கிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நீங்கள் ஒவ்வொரு ப்ராசஸும் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ எப்படி நம்மளுடைய எஸ்பிஓ போர்ட்டல் நம்மளுடைய ஒர்க்கிங் சைட்டில் ப்ரொஃபைல் பேங்க் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நான் இப்போ லாகின் பண்ணிக்கிறேன். நான் லாகின் பண்ணிட்டேன். நியூ மெம்பர்ஸ்க்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஸோ எல்லாருமே வந்து இந்த வீடியோவை பார்க்கறது பெஸ்ட். வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே கிளியராக புரியும். இந்த வீடியோவை எல்லாருமே பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இந்த மாதிரி லிங்க்ஸில் எல்லாம் ஜாயின் பண்ணணும்னு ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாமே சொல்லியிருப்பாங்க. நோட்டீஸ் போர்டு, அஃபீஷியல் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜு, ஃபேஸ்புக் குரூப்பு, இந்த மாதிரி சேனல்ஸில், இன்ஸ்டாகிராம், இந்த மாதிரி சேனல்ஸில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. நாம் எப்படி ப்ரொஃபைல் ஃபில் பண்ணலாம், பேங்க் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இதுதான் ப்ரொஃபைல், இது பேங்க் டீட்டெயில்ஸ். இந்த ரெண்டையும் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பைமோட் ஆப்லேயும் ப்ரொஃபைல் ஃபில் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷனில் நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ ப்ரொஃபைல் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ரொஃபைல் கிளிக் பண்ணுங்கள். ப்ரொஃபைல் அப்டேட் அப்படின்னு இருக்கும். இந்த ப்ரொஃபைல் அப்டேட் கிளிக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இங்கே உங்கள் நேம் இருக்கும், ஃபோன் நம்பர் இருக்கும், மெயில் ஐடி இருக்கும், இதெல்லாம் இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் அதுக்கப்புறம் ஃபில் பண்ண வேண்டியது உங்களோட வாட்ஸ்அப் நம்பர், உங்களோட டேட் ஆஃப் பர்த், நாமினி நேம், பைமோட் யூசர் ஐடி. நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ வந்து பைமோட்டில் ப்ரொஃபைல் ஃபில் பண்ணிவிட்டு அங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அங்கே உங்களுக்கு ஒரு யூசர் ஐடி க்ரியேட் ஆகும். ஸோ அந்த யூசர் ஐடியை இங்கே ஃபில் பண்ணணும். நாமினி இமெயில் ஐடி, நீங்கள் நாமினி நேம் கொடுத்தீங்கன்னா அவங்களோட இமெயில் ஐடி, நாமினி ஃபோன் நம்பர், உங்களுடைய அட்ரஸ், இதையே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கண்ட்ரி, இதே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டேட்டு, இதே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு வரும். இது வந்து தப்பு இல்லாமல் பொறுமையாக ஃபில் பண்ணுங்கள். உங்களோட வாட்ஸ்அப் நம்பர், டேட் ஆஃப் பர்த் கண்டிப்பாக கரெக்டாக இருக்கணும். பேன் கார்டில் என்ன இருக்கோ அதை மாதிரி இருக்கணும். நாமினி நேம், நாமினி இமெயில் ஐடி, நாமினி மொபைல் நம்பர் இதுவும் கரெக்டாக கொடுங்க. பைமோட் யூசர் ஐடி அப்படிங்கிறது நீங்கள் பைமோட் ப்ரொஃபைல் ஃபில் பண்ணிவிட்டு அப்கிரேட் பண்ணதுக்கப்புறம் அங்கே ஒரு யூசர் ஐடி வரும், அதுதான் இங்கே ஃபில் பண்ணணும். சரிங்களா? நீங்கள் பைமோட்டில் கூட நீங்கள் ப்ரொஃபைல் ஃபில் பண்ணிவிட்டு அப்கிரேட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் அப்கிரேட் பண்ணுறீங்கன்னா பைமோட்டில் ப்ரொஃபைல் கம்பல்சரி ஃபில் பண்ணிவிட்டு தான் நீங்கள் அப்கிரேட் பண்ணணும். சரிங்களா? இது ஃபில் பண்ணிங்க, தப்பு இல்லாமல் பண்ணுங்கள். தப்பு இல்லாமல் பொறுமையாக பண்ணுங்கள். மிஸ்டேக் பண்ணிங்கன்னா உங்களால் எடிட் பண்ண முடியாது. எப்போ ஆப்ஷன் கொடுக்குறாங்களோ அப்போ தான் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து பொறுமையாக தப்பு இல்லாமல் நிதானமாக ஃபில் பண்ணுங்கள். ஒரு தடவைக்கு 2-3 தடவை செக் பண்ணிவிட்டு இந்த சப்மிட் ஆப்ஷனை கொடுங்க. இப்போ பேங்க் டீட்டெயில்ஸ் எப்படி ஃபில் பண்ணலாம், அது வந்து ஃபில் பண்ணதுக்கப்புறம் இந்த ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபில் பண்ணதுக்கப்புறம் இந்த வியூ ப்ரொஃபைல் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே செக் பண்ணிக்கலாம். இங்கே ஃபில் ஆகிருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். வியூ ப்ரொஃபைலில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணினதுக்கப்புறம் ப்ரொஃபைல் அப்டேட்டில் ஃபில் பண்ணதுக்கப்புறம் ரிவ்யூ ப்ரொஃபைலில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதில் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிருக்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அடுத்தது பேங்க் டீட்டெயில்ஸ். பேங்க் டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு அப்டேட் பேங்க் டீட்டெயில்ஸ், அதில் தான் நாம் போயிட்டு அப்டேட் பண்ணோம், அதாவது ஃபில் பண்ணோம். அங்கே போயிட்டு அக்கௌண்ட் நம்பர் ப்ராப்பராக தப்பு இல்லாமல் கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர் 2 தடவை கொடுக்கணும். அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், உங்கள் பேங்க்கில் என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அது இன்சிலோட, அந்த பாஸ்புக்கில் என்ன நேம் இருக்கோ அது இன்சிலோட கொடுக்கணும். பேன் கார்டு நம்பர், யார் பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுக்குறீங்களோ அவங்களோட பேன் கார்டு நம்பர் தான் இருக்கணும். அந்த பேன் கார்டோட ஓல்டர் நேம், அந்த பேன் கார்டில் என்ன நேம் இருக்கோ அந்த நேம் தான் கொடுக்கணும். அந்த நேமும் பேங்க் அக்கௌண்ட்டோட நேமும் ஒரே மாதிரி இருக்கணும். பேன் கார்டு நேம் எல்லாமே சேமாக இருக்கணும். ஒருத்தரோட பேங்க் அக்கௌண்ட், யாரோட பேங்க் அக்கௌண்ட் கொடுக்குறீங்களோ சேம் அவங்களோட பேன் கார்டு தான் இருக்கணும். அது வந்து தப்பு இல்லாமல் எழுதுங்க. ஐஎஃப்எஸ்சி கன்ஃபார்ம் ஐஎஃப்எஸ்சி கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உங்களோட பிரான்ச் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களோட அக்கௌண்ட் நம்பர், கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர், ஹோல்டர் நேம், பேங்க்கு பாஸ்புக்கில் என்ன ஹோல்டர் நேம் இருக்கோ அது, பேன் கார்டு நம்பர், யார் பேங்க்கோ அவங்களோட பேன் கார்டு நம்பர் தான் கொடுக்கணும். பேன் கார்டு ஹோல்டர் நேம், பேங்க் நேமும் பேன் ஹோல்டர் நேமும் ஒரே மாதிரி இருக்கணும்.
பேங்க் ஹோல்டர் நேமும் பேன் ஹோல்டர் நேமும் ஒரே மாதிரி இருக்கணும். ஐஎஃப்எஸ்சி டபுள் டைம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உங்களோட பிரான்ச் ஓப்பன் ஆகும். இதுவும் அப்படி தான், மிஸ்டேக் இல்லாமல் பொறுமையாக ஒரு தடவைக்கு 2-3 தடவை செக் பண்ணிவிட்டு ஃபில் பண்ணிவிட்டு இங்கே சப்மிட் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். நீங்கள் சப்மிட் கொடுத்துக்கலாம். பண்ணிவிட்டு நீங்கள் பேங்க் டீட்டெயில்ஸில் இங்கே வியூ பேங்க் டீட்டெயிலில் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டையும் கம்பல்சரி பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இப்போ வந்து இப்போது நீங்கள் பைமோட் ஆப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த சைடு ஐக்கான் இந்த மாதிரி ஷோ ஆகும். மேலே வந்து இந்த சைடு ஐக்கானுக்கு மேலே வந்து உங்களோட நேமும் பிஎம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட பைமோட் யூசர் ஐடி ஷோ ஆகும். ஸோ அந்த நேமும் அந்த யூசர் ஐடியும் தான் உங்களோட பைமோட் ஆப்போட ஐடி. ஸோ இது வந்து நீங்கள் ப்ராப்பராக செக் பண்ணி பாருங்கள். ப்ரொஃபைல் செட்டிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ரொஃபைல் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அங்கே என்னென்ன கேட்குதோ, ஆல்ரெடி இருந்துச்சுன்னா விட்டுருங்க, அங்கே என்னென்ன கேட்குதோ அங்கே ப்ராப்பராக ஃபில் பண்ணணும். அங்கே அட்ரஸ் டீட்டெயில்ஸ் அங்கேயும் அப்படி தான். எப்படி வந்து நீங்கள் நம்ம எஸ்பிஓ லாகின் சைட்டில் ப்ரொஃபைல் ஃபில் பண்ணிங்களோ அதே மாதிரி படித்து பொறுமையாக ஃபில் பண்ணணும். ஸோ இதெல்லாம் ப்ராப்பராக பண்ணணும். நீங்கள் எப்போவுமே நம்ம லாகின் சைட்டில் கூட செகண்டாக பண்ணிக்கலாம். ஆனால் பைமோட்டில் ப்ரொஃபைல் ஃபில் பண்ணிவிட்டு தான் நீங்கள் அப்கிரேட் ஆப்ஷனுக்கே போகணும். அப்கிரேட் பண்ணணும். அப்கிரேட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்புறம் கூட போயிட்டு நீங்கள் நம்ம லாகின் சைட்டில் ப்ரொஃபைல் பேங்க் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ கம்பல்சரி நான் வந்து இங்கே சொல்கிறது இவ்வளோ தூரம் சொல்கிறேன். இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, நீங்கள் ப்ரொஃபைல் ஃபில் பண்ணிவிட்டு அப்கிரேட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இங்கே ஈஸியாக ப்ராசஸ் நடக்கும். அதனால் நீங்கள் அப்கிரேட் பண்ணுறீங்க அப்படின்னாலே தாராளமாக இந்த ப்ரொஃபைலில் போயிட்டு நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ப்ரொஃபைலில் படித்து பொறுமையாக அட்ரஸ் டீட்டெயில்ஸ் அங்கே ஸ்டேட் பின்கோடு என்னெல்லாம் கேட்குதோ பொறுமையாக ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டு நீங்கள் அப்கிரேட் ஆப்ஷனில் போயிட்டு அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ பொறுமையாக பண்ணுங்கள், தப்பு பண்ணிடாதீங்க. தேங்க்யூ.